ವಚನங்களை ಪகிர்ந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர ಸಹೋದರರಿಗಾಗ ನಡಿ ಸಲ್ಲುತ್ತಿದ್ದೇನೆ. ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹಂಚಿದಂಥ ಒಬ್ಬೊಬ್ಬ ಸಹೋದರಿಗಾಗಿ ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಸ್ತುತಿಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. 7 வசனங்களை நாம் படித்தோம். 7 வார்த்தைகள் கர்த்தர் என்ன சொன்னார் என்பதை குறித்து படித்தோம். ದೇವರು 7 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ಏನು ಮಾತನಾಡಿದನೆಂದು ನಾವು ಓದಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿದೆವು. சில பேர் வார்த்தை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, சில பேர் வார்த்தைகள் விட்டுட்டாங்க, வேற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. ಕೆಲವರು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಸರಿ ಅವರು ವಿವರಣೆ ಕೊಟ್ಟರು, ಕೆಲವರು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬೇರೆ ಏನೇನೆಲ್ಲ ಮಾತನಾಡಿದರು. பூமி முழுசுமே வானம் முழுவதுமே பேசியது. ಲೋಕವೆಲ್ಲವೂ ಆಕಾಶವೆಲ್ಲವೂ ಮಾತನಾಡಿತು. எப்படி பேசியது? ಹೇಗೆ ಮಾತನಾಡಿತು? இந்த 7 வசனங்களை ಈ 7 ஜனங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது ಅಲ್ಲಿರುವಂತ ಜನರು ಕೇಳುತ್ತಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ சூரியன் பேசிச்சு, ಸೂರ್ಯನು ಮಾತನಾಡಿದನು, பூமி பேசிச்சு, ಭೂಮಿಯು ಮಾತನಾಡಿತು, தேவாலயத்தில் இருக்கிற கர்டன் பேசியது, ದೇವಾಲಯದ ತೆರೆಯು ಮಾತನಾಡಿತು, சமாதி பேசிச்சு, ಸಮಾಧಿಗಳು ಮಾತನಾಡಿದವು. இந்த மாதிரி பல சத்தங்கள் கேட்டுச்சு. ಈ ವಿಧವಾಗಿ ಹಲವು ಶಬ್ದಗಳು ಕೇಳಿದವು. சூரியன் எப்படி பேசிச்சுன்னு சொன்னா, ಸೂರ್ಯನು ಹೇಗೆ ಮಾತನಾಡಿದನೆಂದರೆ 3 மணி நேரம் மத்திய ராத்திரி போல பட்ட பகல் வந்து அப்படி கும் இருட்டாக மாறிவிட்டது. 3 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಮಧ್ಯರಾತ್ರಿಯ ಕಾರ್ಗತ್ತಲಿನಂತೆ ಹಗಲಿನಲ್ಲಿ 9 ರಿಂದ 3 ಗಂಟೆಯವರೆಗೂ ಕಾರ್ಗತ್ತಲು ಕವಿಯಿತು. அதை குறித்து நீங்க படிக்க வேணாம், டைம் இல்ல. மார்க் 15ல வாசிக்கிறோம். ಮಾರ್ಕ್ 15ರಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ, வசனம் 33ல 33ರಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. அதுக்கு பிறகு பார்த்தா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை அந்த பூமி என்ன செய்யலன்னா எப்படி இது பேசுதுன்னு சொன்னா அதிர்ந்தது என்று பார்க்கிறோம். ಭೂಮಿಯು ದೇವರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಣವ ಕುರಿತು ಹೇಗೆ ಮಾತನಾಡಿದ ಅದು ಅದಿರಿತು, ನಡಗಿತು ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಮತ್ತಾಯ 27 ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 27ನೇ ವಾಕ್ಯ 51ರಲ್ಲಿ. அது மட்டுமல்ல, பரிசுத்த கூடாரம் தேவனுடைய ஆலயம், ಪರಿಶುದ್ಧ ಗುಡಾರವು ದೇವರ ಆಲಯವು, ಅದರக்குள்ளே ಜನಗಳು எல்லாரும் போக முடியாது. ಅದರೊಳಗೆ ಎಲ್ಲಾ ಜನರು ಪ್ರವೇಶ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எது வரைக்கும் போலாம் அப்படின்னா பிரகாரத்துக்குள்ள வரைக்கும் போலாம். ಎಲ್ಲಿವರೆಗೂ ಹೋಗಬಹುದು? ಅಂಗಳದವರೆಗೂ ಹೋಗಬಹುದು. ಔಟರ್ ಕೋರ್ಟ್ அதுதான் அவங்க கடைசியான போக வேண்டிய இடம். ಆದ ಪ್ರಕಾರವರೆಗೂ ಮಾತ್ರ ಅವರು ಹೋಗಬಹುದು. எதுக்கு போவாங்க? ಏತಕ್ಕಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ? பாவங்களை அறிக்கை செய்வதற்கும், ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ, பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்வதற்கும், ಪ್ರಾಯಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ, பலி கொடுப்பதற்காக மட்டும் தான் போவாங்க. ಬಲಿಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಹೋಗುತ್ತಾರೆ. ಅದಕ್ಕುள்ள போகணும்னு சொன்னா ಅದರೊಳಗೆ ಹೋಗಬೇಕೆಂದರೆ ಅವರು ಆಸಾರಿಗಳಾಗಿ இருக்க வேண்டும். ಅವರು ಯಾಜಕರಾಗಿರಬೇಕು. ஆசாரியர் ಎದು ವರೆக்கும் போவாங்க? ಯಾಜಕರು ಎಲ್ಲಿಯವರೆಗೂ ಹೋಗುತ್ತಾರೆ? இரண்டாவது ಸ್ಥಳದ வரைக்கும் போவாங்க. ಎರಡನೆಯ ಸ್ಥಳದವರೆಗೂ ಹೋಗುತ್ತಾರೆ. ಅದು என்னது? ಅದು ಏನದು? பரிசுத்த ஸ்தலம். ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳವು. அந்த இடத்துல என்ன இருக்குது? ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನಿರುವುದು? முதல்ல ತೆರೆ இருக்குது. ಮೊದಲು ಅದು ತೆರೆ ಇರುವುದು. அந்த திரைச்சீலையை தாண்டிட்டு உள்ள போகணும். ಆ ತೆರೆಯನ್ನು ದಾಟಿ ಒಳಗೆ ಹೋಗಬೇಕು. போறதுக்கு முன்னாடி கையை கழுவணும். ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಕೈಯನ್ನು ತೊಳೆದಬೇಕು. அதுக்கு முன்பதாக பலி செலுத்தணும். ಅದರ ನಂತರ ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಬಲಿಯನ್ನು ಸಮರ್ಪಿಸಬೇಕು. இப்படி எல்லாம் செஞ்சுட்டு உள்ள போனால், ಈ ವಿಧವಾಗಿ ಮಾಡಿ ನಾವು ಒಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದರೆ அங்கே 3 பொருள்களை பார்ப்பார்கள். 3 ವಸ್ತುಗಳನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. வலது பக்கத்துல கர்த்தருடைய மேஜையில் மேல் இருக்கக்கூடிய தேவ சமூகத்து அப்பங்கள், ಬಲಭಾಗದಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದ ಅಪ್ಪಗಳು. நேராக பார்த்தால் ನೇರವಾಗಿ ನೋಡಿದರೆ அங்கே தேவனை தரிசிப்பதற்கு முன்பதாக அங்க ஒரு தூப பீடம் இருந்து கொண்டிருக்கும். ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ಮಂಜೂಷ ಅಲ್ಲಿದ್ದು ಅದರಲ್ಲಿ ದೀಪವು ಉರಿಯುತ್ತಿರುತ್ತದೆ. அந்த தூபத்தை தான் அவர்கள் பார்ப்பார்கள். ಆ ಧೂಪವನ್ನು ಅವರು ನೋಡುತ್ತಾರೆ. இடது பக்கம் பார்க்கும் பொழுது ಎಡಭಾಗದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ மெனோரா என்று சொல்லக்கூடிய 7 ஸ்தம்பங்கள் இருக்கக்கூடிய விளக்கு பிரகாசமா எரிந்து கொண்டிருக்கும். ಮೆನೋರಾ ಅಂತ ಒಂದು 7 ದೀಪ ಸ್ತಂಭಗಳು ಅಲ್ಲಿ ಉರಿಯುತ್ತಿರುತ್ತವೆ. இதுதான் இந்த இடம் வரைக்கும் தான் ஆசாரியர்கள் போக முடியும். ಇಲ್ಲಿವರೆಗೂ ಯಾಜಕರು ಹೋಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವು. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்ன இருக்குதுங்கிறது யாரும் பார்க்க மாட்டாங்க. ಅದರ ನಂತರ ಏನಿದೆ ಎಂಬುದು ಯಾರಿಗೂ ಕಾಣೋದು ನೋಡುವುದು ಇಲ್ಲ. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ உள்ளுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரு திரை தடுப்பாக இருக்கிறது. ಒಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡೋದಕ್ಕೆ ಒಂದು ತೆರೆಯು ಅದಕ್ಕೆ ಅಡ್ಡಲಾಗಿದೆ. அந்த திரை சேலை இருக்கிற வரைக்கும், ಆ ತೆರೆಯ ಒಂದು ಅದು ಇರುವವರೆಗೂ ಅದರக்குள்ளே போய் பார்க்க முடியாது. ಅದರೊಳಗೆ ಹೋಗಿ ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಅದರக்குள்ள என்ன இருக்குது? ಅದರೊಳಗೆ ಏನಿರುವುದು? தேவனுடைய கிருபாசன பெட்டி இருக்குது. ದೇವರ ಒಂದು ಕೃಪಾಸನ ಒಂದು ಪೆಟ್ಟಿಯು, ಮಂಜೂಷ ಪೆಟ್ಟಿಯು ಇರುವುದು. அந்த கேருபீன்களும் தேவனுடைய தூதர்கள் வந்து அங்கே தங்கி இருக்கிறதை போல ஒரு உருவம் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಕೇರಿಬೆಗಳು ದೇವರ ದೂತರು ಬಂದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ನಿವಾಸ ತಂಗಿರುವಂತೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಚಿತ್ರಣ ಚಿತ್ರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. கிருபாசன பெட்டி, ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಮಂಜೂಷ ಕೃಪಾಸನ ಪೆಟ್ಟಿಯು. அதாவது பரலோகத்தில் இருக்கக்கூடிய காட்சிக்கு அடையாளமாக அந்த பெட்டி இருக்குது. ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ಒಂದು ದೃಶ್ಯಕ್ಕೆ ಅದು ಒಂದು ಗುರುತಾಗಿರುವುದು. கிருபாசனத்திலிருந்து என்ன வரும்? ಆ ಕೃಪಾಸನದಲ್ಲಿ ಏನು ಬರುವುದು?
நியாய தீர்ப்பிலிருந்து என்ன வரும்? ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನಿಂದ ಏನು ಬರುವುದು? நியாயாசனத்திலிருந்து என்ன வரும்? ನ್ಯಾಯಾಸನದಿಂದ ಏನು ಬರುತ್ತದೆ? சிங்காசனத்திலிருந்து என்ன வரும்? ಸಿಂಹಾಸನದಿಂದ ಏನು ಬರುತ್ತದೆ? சிங்காசனத்திலிருந்து ஆளுகை வரும். ಸಿಂಹಾಸನದಿಂದ ಆಳ್ವಿಕೆಯು ಬರುತ್ತದೆ. நியாயாசனத்திலிருந்து என்ன வரும்? ನ್ಯಾಯ ಸಿಂಹಾಸನದಿಂದ ಏನು ಬರುತ್ತದೆ? நியாய ஆசனத்திலிருந்து ಏನು ಬರುತ್ತದೆ? நியாய தீர்ப்பு வரும். ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬರುತ್ತದೆ. கிருபாசனத்திலிருந்து என்ன வரும்? ಕೃಪಾಸನದಿಂದ ಏನು ಬರುತ್ತದೆ? ಕೃಪೆಯು. ಆಮೆನ್. அந்த கிருபை ஆசனத்தை தான் அங்க உள்ள இருக்கிறத அவங்களால பார்க்க முடியாது. ಕೃಪಾಸನದ ಒಳಗೆ ಇರುವುದನ್ನು ಅವನಿಂದ ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. நடுவில் இருக்கக்கூடிய திரை எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದು ತೆರೆ ಏತಕ್ಕೆ ಗುರುತಾಗಿರುವುದು? மனிதனுடைய பாவம் தடையாக இருப்பதை காட்டுகிறது. ಮನುಷ್ಯರ ಪಾಪವು ತಡೆಯಾಗಿರುವುದನ್ನು ಅದು ತೋರಿಸುತ್ತದೆ. அதற்கு பலி செலுத்தக்கூடிய கிரயத்தை செலுத்தின பிறகு ಅದಕ್ಕೆ ಬಲಿಯನ್ನು ಕ್ರಯವನ್ನು ಸಲ್ಲಿಸಿದ ನಂತರ யோம் கிப்போர் என்ற ஒரு பண்டிகை நடக்கும். ಯೋಮ್ ಕಿಪೋರ್ ಎನ್ನುವುದೊಂದು ಹಬ್ಬವು ನಡೆಯುತ್ತದೆ. அந்த நாளிலே எல்லா பாவங்களுக்காகவும் பாவ நிவாரண நாளாக அது ஆசரிக்கப்படும். ಆ ದಿನದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಹಬ್ಬಗಳಿಗಾಗಿ ಪಾಪ ನಿವಾರಣಾ ಹಬ್ಬವನ್ನಾಗಲಿ ಆಚರಣೆ ಮಾಡಲ್ಪಡುತ್ತದೆ. ಹಬ್ಬಗಳಿಗೋಸ್ಕರ ಅಲ್ಲ, ಪಾಪಗಳಿಗೋಸ್ಕರ, ಶಾಪಗಳಿಗೋಸ್ಕರ. ಅದಕ್ಕಾಗத்தான் அந்த நாளை வைத்திருப்பாங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಒಂದು ದಿನವನ್ನು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த ஒரு நாளுக்காக, அந்த ஒரு நாளிலேதான், ಒಂದು ದಿನದಲ್ಲಿಯೇ இஸ்ரவேலினுடைய அத்தனை தலைவர்களுக்கு மத்தியில ஒரே ஒரு மனுஷன், பிரதான ஆசாரியனா இருக்கிற ஒரு மனுஷன் மட்டும்தான் உள்ளே போவான். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಅಷ್ಟು ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಮಾತ್ರ ಪ್ರಧಾನ ಯಾಜಕನು ಒಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತಾನೆ. அவன் போகும் பொழுது மட்டும்தான், ಅವನು ಹೋಗುವಾಗ ಮಾತ್ರ அந்த திரை சீலையில ஒரு சலனம், ஒரு அசைவு உண்டாகும். ಆ ತೆರೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕದಲಿಕೆಯು ಬರುವುದು. அவனை எப்படி போறது உள்ள? ಅವನು ಹೇಗೆ ಒಳಗೆ ಹೋಗುವುದು? அது ஒரே திரையா இருக்குது. ಅದು ಒಂದೇ ತೆರೆಯಾಗಿರುವುದು. நீங்க இங்க பாக்குறீங்களா, இங்க ஒரு திரை இருக்குது. ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಒಂದು ತೆರೆಯಲ್ಲಿ ನಾವು ಹಾಕಿದ್ದೇವೆ. இங்கெல்லாம் கிழிஞ்சிருக்குது பாருங்க. ಇಲ್ಲೆಲ್ಲ ನೋಡಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿ ಇದಿದೆ, ಗ್ಯಾಪ್ ಇದೆ. ஏன் இப்படி கேப் இருக்குது? ಏಕೆ ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ರೆ ಗ್ಯಾಪ್ಗಳು ಕಾಣುತ್ತೆ? அன்னைக்கே ஆண்டவர் கிழிச்சிட்டார். ಆ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನು ಅರಿದು ಬಿಟ್ಟನು. யாரு? ಯೇಸು கிறிஸ்து. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗಾಗಿ பாவத்துக்கு பிராயச்சித்தம் செஞ்சு, ಪಾಪಕ್ಕೆ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಿ, எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து முடித்ததுனால, ಏನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದರಿಂದ, பிதாவுடைய பிரசன்னத்திலே அவருடைய பிராணனை, அவருடைய ஆத்மாவை கொடுத்ததுனால, ದೇವರ ಒಂದು ತಂದೆಯ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ, கிருபாசனத்துக்குள்ளே போகிற வழியை அவரೇ உண்டாக்கினார். ಕೃಪಾಸನದಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗವನ್ನು ಆತನೇ ಉಂಟು ಮಾಡಿದನು. திரைச்சீலை பேசியது, ಒಂದು ಆ ತೆರೆಯು ಮಾತನಾಡಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಭೂಮಿ பேசியது, ಭೂಮಿ ಮಾತನಾಡಿತು. சூரியன் பேசுகிறது, ಸೂರ್ಯನು ಮಾತನಾಡಿದನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கல்லறைகள் பேசியது, ಸಮಾಧಿಗಳು ಮಾತನಾಡಿದವು. எப்படி? ಹೇಗೆ? அந்தந்த கல்லர் அங்கங்க பட்டார் பட்டார் பட்டார்னு உடைஞ்சு தூள் கலப்பி வெளியில ஓபன் ஆயிருச்சு. ಅಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದು ಸಮಾಧಿಗಳೆಲ್ಲವೂ ಪಟಾರ್ ಪಟರ್ ಅಂತ ಬರುವುದು, ಹಾಗೆ ಧೂಳು ಅಂತ ತೆರೆದುಕೊಂಡವು. மத்தேயு 27 ಮತ್ತಾಯ 27 51 51 27 51 ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ. அநேகர் உயிர் தெழுந்தவர்களாக வெளியிலே வந்து விட்டார்கள். ಅನೇಕರು ಜೀವದಿಂದ ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ ಆಚೆ ಬಂದರು. இயேசு மரித்த சமயத்துல, ಯೇಸು ಮರಣ ಹೊಂದಿದ ಸಮಯದಲ್ಲಿ உள்ள போன உடனே, அதாவது தேவ பரிசுத்த ஸ்தலத்துல இயேசு பிரவேசித்த உடனே உள்ளுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೇಸು ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಒಳಗಿದ್ದವರೆಲ್ಲ ಆಚೆ ಬಂದರು. யாரெல்லாம் வந்திருப்பாங்கன்னு தெரியல, ಯಾರೆಲ್ಲ ಬಂದರು ಎಂದು ತಿಳಿಯದು. ಆದರೆ ಬಂದವರೆಲ್ಲರೂ பேசினார்கள், ಮಾತನಾಡಿದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து பேசியிருப்பார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಣವನ್ನು ಕುರಿತು ಅವರು ಮಾತನಾಡಿರಬಹುದು. அங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு அதிகாரி நின்று கொண்டுதான், 100க்கு அதிபதி. ಅಲ್ಲಿ ತಮಾಷೆಗಳನ್ನು ನೋಡುತ್ತಿರುವಂತ ಒಬ್ಬ ಅಧಿಕಾರಿ ನಿಂತಿದ್ದನು, ಶತಾಧಿಪತಿಯು. இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடக்குது? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಏನು ನಡೆಯಲಿದೆ? சீஷர்கள் எப்படி ஓடி போனாங்க? ಶಿಷ್ಯರೆಲ್ಲರೂ ಹೇಗೆ ಓಡಿ ಹೋದರು? எப்படிப்பட்ட ஒரு மரணத்தை இயேசு அங்கு சந்திக்கிறார்? ಯಾವ ವಿಧವಾದಂತ ಮರಣವನ್ನಲ್ಲಿ ದೇವರು ಸಂಧಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இந்த சூழ்நிலையில் கூட அவர் எப்படி பேசினார்? ಈ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವನು ಹೇಗೆ ಮಾತನಾಡಿದನು? அந்த 100க்கு அதிபதியினுடைய வாய் திறந்தது. ಆ ಶತಾಧಿಪತಿಯ ಒಂದು ಬಾಯಿ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. அவர் சொன்னார், ಅವನು ಹೇಳಿದನು, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். ನಿಜವಾಗಿಯೇ ಈತನು ದೇವರ ಕುಮಾರನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகள் நிறைய பேருக்கு இயேசு தேவ குமாரன்னு தெரியவே இல்லை. ಇದರಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಅನೇಕರಿಗೆ ದೇವರ ಕುಮಾರನೆಂದು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ದೇವರ ಕುಮಾರನೆಂದು ತಿಳಿಯಲೇ ಇಲ್ಲ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற உறவு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ತಂದೆಗೆ ಮತ್ತು ಮಗನಿಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಸಂಬಂಧವು ಅನೇಕರಿಗೆ ತಿಳಿಯಲೇ ಇಲ್ಲ. அன்னைக்கு அந்த செஞ்சுரியன், அவன் ஒரு ரோமன்,
அவர் லத்தீன் பாஷை பேசக்கூடிய ஒரு ரோமன். ಅವನು ಒಬ್ಬ ಶತಾಧಿಪತಿ ಬಂದು ಒಬ್ಬ ರೋಮನು, ಲತೀನ್ ಭಾಷೆ ಮಾಡುವಂತ ಒಬ್ಬ ರೋಮನು, லத்தீன் பாஷையை பேசக்கூடிய ஒரு ரோமன். ಲತೀನ್ ಭಾಷೆಯನ್ನು ಮಾತನಾಡುವಂತ ಒಬ್ಬ ಸೇನಾಧಿಪತಿಯು. அவனுக்கு பைபிள் ஸ்டடி யாரும் எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? ಅವನಿಗೆ ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿ ಯಾರು ತೆಗೆದಿರುವುದಿಲ್ಲ ಅಲ್ಲವೇ? ஆனா அவன் கரெக்டா சொன்னான் பாருங்க. ಆದ್ರೆ ಅವನು ಸರಿಯಾಗಿ ಅವನು ಹೇಳಿದನು, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். ಇವನು ನಿಜವಾಗಿ ಈತನು ದೇವರ ಕುಮಾರನು. இயேசுவை பார்த்து அப்பா அப்பா அப்பான்னு நிறைய பேர் நீங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ಇದನ್ನಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಅಪ್ಪ 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 ಅಂತ ಅನೇಕರು ಕರೆಯುತ್ತಾರೆ. இந்த இயேசுனுடைய மரணத்தினுடைய செய்தி, ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಣದ ಒಂದು ಸಂದೇಶವು பிலாத்துவுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. ಪಿಲಾತನಿಗೆ ಒಂದು ದಿಗ್ಭ್ರಮೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿತು. மார்க் 15:44 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ಮಾರ್ಕ್ 15:44 ನೋಡಿದರೆ ஆச்சரியப்பட்டான். ಅವನು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟನು. இவ்வளவு தூரம் அவர் சகித்து கொண்டிருந்து 6 மணி நேரம் தொங்கிட்டு இருந்தாரா? ಇಷ್ಟು ಸಹಿಸಿಕೊಂಡು 6 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಈತನು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ನೇತಾಡಿದನೆ. 6 மணி நேரம் முடிந்த பிறகு உயிரை விட்டாரா? 6 ಗಂಟೆ ಕಾಲ ಕಳೆದ ನಂತರ ಹೇಳಿ ಆತನು ತನ್ನ ಜೀವವನ್ನು ಬಿಟ್ಟನು. இந்த மாதிரி என்னுடைய லைஃப்ல நான் என்னுடைய சரித்திரத்தில் நான் கேட்டதில்லையே. ಈ ವಿಧವಾಗಿ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಚರಿತ್ರೆ ನಾನು ಕೇಳಲೇ ಇಲ್ಲವಲ್ಲ. ஏனென்றால் சிலுவையில் தொங்குகிறவர்கள், ಏಕೆಂದರೆ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟವರು ஒரೇ ನಾಳ சாக மாட்டாங்க. ಒಂದು ದಿನ ಮರಣ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. உயிர் துடிச்சு 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 பல மணி நேரங்கள் பல நாட்கள் கூட ஆகும். ಅವರು ಜೀವ ಒದ್ದಾಡಿ 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 ಹಲವು ದಿನಗಳ ಕಾಲ ಆಗಬಹುದು. மயக்கத்திலே கிடப்பாங்க. ಅವರು ಮೈಕದಲ್ಲಿ ಹೋಗಿರಬಹುದು. மயக்கன்னு சொன்னா கன்னத்தில் என்னமா சொல்றது? ಅವರು they'll be like ಜ್ಞಾನ ತಪ್ಪೋಗಿರಬಹುದು. உணர்வு இருக்காது, ಅವರಿಗೆ ಸ್ಪರ್ಶವಿರುವುದಿಲ್ಲ, ஆனா மூச்சு விட்டுட்டு இருப்பாங்க. ಆದ್ರೆ ಉಸಿರು ಮಾತ್ರ ಆಡುತ್ತಿರುತ್ತದೆ. கண்ணு போயிடும், ಅವರ ಕಣ್ಣುಗಳು ಕಾಣುವುದಿಲ್ಲ. காலு நரி ನೈಟ್ಲ ಒಂದು ಇಳ್ತಿட்டு போயிடும். ಕಾಲುಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ನರಿಗಳು ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ಬಂದು ಅದನ್ನು ಕಿತ್ತು ತಿಂದು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗಬಹುದು. ஆனா உயிர் இருக்கும், ಆದ್ರೆ ಜೀವ ಮಾತ್ರ ಇರುತ್ತದೆ. பயங்கரமான வேதனையில இருந்து ಭಯಂಕರವಾದ ವೇದನೆಯಲ್ಲಿ ಆತನು ಕಷ್ಟಪಡುತ್ತಿರುತ್ತಾನೆ. உயிரே போடு நினைச்சா கூட போகாது. ಜೀವ ಹೋಗಲಿ ಅಂದುಕೊಂಡವರು ಜೀವ ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. ಆದರೆ ಯೇಸು சொல்லி உயிரை விட்டார். ಆತನು ಹೇಳಿ ತನ್ನ ಜೀವವನ್ನು ಬಿಟ್ಟನು. ಇದನ್ನು ಕೇಳಿ பிலாத்து ஆச்சரியப்பட்டான். ಪಿಲಾತನು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அங்க இருந்த சோல்ஜர்ங்க ஆச்சரியப்பட்டார்கள். ಸೈನಿಕರು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. அவங்க எப்படி பேசியிருப்பாங்க? ಅವರು ಹೇಗೆ ಮಾತನಾಡಬಹುದು ಗೊತ್ತುಂಟೆ? ಕಾಲ ಅಡಿச்சு ಓಡ್ರಾ, ಆ ಕಾಲುಗಳನ್ನು ಒಡೆದು ಮುರಿದಾಕೋ. திருடர்களுடைய ಕಾಲ ಅಡಿகிறாங்க, ಕಳ್ಳರ ಒಂದು ಕಾಲುಗಳನ್ನು ಮುರಿಯುತ್ತಾರೆ. ಯೇಸುವಿட்ட வந்தோன்னா ಕಾಲ ಒಡೆಕல. ಆದ್ರೆ ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬಂದಾಗ ಆತನ ಕಾಲುಗಳು ಮುರಿಯಲಿಲ್ಲ. ಏಕೆ? சொல்லி உயிரை விட்டு விட்டார். ಆತನು ಹೇಳಿ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಬಿಟ್ಟನು. செத்துட்டாரியா? ಈತನು ಸತ್ತು ಹೋದನು. சொன்ன உடனே உயிர் போயிருச்சு. ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಆತನ ಜೀವ ಹೋಯಿತು. ಅವ್ರ ಕಾಲ ಒಡೆಕ தேவையில்ல, ಅವರ ಕಾಲನ್ನು ಮುರಿಯುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. பேசினார்கள், ಆದರೂ ಮಾತನಾಡಿದರು. அதை குறித்து நாம மத்தேயு 27:54 படிக்கிறோம். ಅದನ್ನು ಕುರಿತು ಮತ್ತಾಯ 27:54 ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ಇನ್ನೊಂದು ವಿಷಯ என்னன்னா, ಮತ್ತೊಂದು ವಿಷಯವೇನೆಂದರೆ, ಅರಿಮಥೆಯ ಊರಿಗೆ ಸೇರಿದವನಾಗಿಯ, ಅರಿಮಥೆಯ ಊರಿಗೆ ಸೇರಿದನಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಮತ್ಯ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நிக்கோதேம் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசேயன். நிக்கோதேம் என்ற ಒಬ್ಬ ಪರಿಸಯನು. இந்த ரெண்டு பேரும், ಈ ಇಬ್ಬರು 70 பேர் கொண்ட அந்த ಸನಹೆಡ್ರಿನ್ ಸಭೆயில ಮುಖ್ಯமான ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳಾಗಿ இருக்கிறார்கள். 70 ಜನಗಳು ಸೇರಿ ಬರುವಂತ ಒಂದು ಆಲೋಚನಾ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಅವರು ಮುಖ್ಯ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. ಜಡ್ಜಿಂಗ್ அவங்க ரெண்டு பேரும், ಅವರಿಬ್ಬರು ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳು. அந்த ரெண்டு பேர் மட்டும்தான் இயேசுவின் மரணத்துக்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை. ಆ ಇಬ್ಬರು ಮಾತ್ರ ಯೇಸುವಿನ ಮರಣಕ್ಕೆ ಅವರು ಒಮ್ಮತವನ್ನು ತೋರಿಸಲಿಲ್ಲ. அவர்கள் ரெண்டு பேரும் வந்து, ಅವರಿಬ್ಬರು ಬಂದು அவங்களுடைய சொந்த கல்லறையில் எடுத்துக்கொண்டு போய் ಅವರ ಸ್ವಂತ ಒಂದು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅರಿಮಥೆಯ ಊರ್ಕಾರನಾಗಿಯ அந்த யோசேப்பை கொண்டு போய் வைக்கிறார். ಅರಿಮಥೆಯ ಊರಿನವಾದಂತ யோசேப்பனை ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಇಟ್ಟನು. ಅವನಿಗೆ ಕೂಡ நிக்கோதேமு தன்னுடைய சொந்த காசிலே விலையுயர்ந்த பணத்தை செலவு செய்து 2 மடங்கு தைலத்தை கொண்டு வந்து ಯೇಸುವಿனுடைய ಶರೀರத்திலே ಕೊಟ್ಟುகிறார். ಅವನು ಸ್ವಂತ ಖರ್ಚಿನಿಂದ ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ಒಂದು ಪರಿಮಳ ತೈಲವನ್ನು ತಂದು ಯೇಸುವಿನ ದೇಹದಲ್ಲಿ ಆತನು ಸುರಿದನು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ஒருத்தருக்கு மட்டும்தான் சிலுவையிலே செத்த பிறகு ಬರಿಯಲ್ ನಡೆದಿರುತ್ತದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಬ್ಬರಿಗೆ ಮಾತ್ರ ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿದ ನಂತರ ಆತನು ಶವ ಸಂಸ್ಕಾರ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತು. ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಸತ್ತವರಿಗೆ ಯಾರು ಕಲ್ಲರೆಲ್ಲ போட மாட்டாங்க. ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಸತ್ತವರನ್ನು ಯಾರು ಸಮಾಧಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ.
ஏன்? ಏಕೆ? அது ஒரு பயங்கரமான கேவலமான ದಂಡನೆக்குரிய ಮರಣமா இருக்கிறபடினால, ಒಂದು ಕೇವಲವಾದಂತ ಭಯಂಕರವಾದಂತ ಒಂದು ಹೀನಾಯವಾದಂತ ದಂಡನೆಯಾಗಿದೆ. ಅದಕ್ಕೆ சொந்தக்காரர்கள் ಯಾರು ನಂಗೆ சொல்லிக்கொள்ள வெட்கப்படுவார்கள். ಅದಕ್ಕೆ ತಮ್ಮ ಅವರ ಬಂಧುಗಳು ಎಲ್ಲರೂ ಅವರು ನನ್ನ ಮರೆ ಎಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಅವರು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. சீசர்கள் கூட கேட்கவில்லை. ಶಿಷ್ಯರು ಹೋಗಿ ಆತನನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. அந்த சரீரத்தை கேட்டு வாங்கினது யாரு? ಆ ಶರೀರವನ್ನು ಕೇಳಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದು ಯಾರು? ஐஸ்வர்யவானா இருக்கக்கூடிய யோசேப்பு, அரிமத்தேய ஊர்க்காரன். ಒಬ್ಬ ಧನವಂತನಾದಂತ ಅರಿಮತ್ತಾಯನೆಂಬ ಒಬ್ಬ ಯೋಸೇಫನು. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவனுடைய கல்லறையிலே இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். ಧನವಂತರ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಮಾಧಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟನು. அவருக்கு மேல பூசப்பட்ட அந்த சுகந்த வர்க்கங்கள் சீசர்கள் போடல. ಆತನ ಶರೀರಕ್ಕೆ ಹಚ್ಚಿದಂತ ಸುಗಂಧ ದ್ರವ್ಯಗಳು ಆತನ ಶಿಷ್ಯರು ಹಚ್ಚಲಿಲ್ಲ. ஸ்திரீகள் கூட போடல. ಸ್ತ್ರೀಯರು ಕೂಡ ಹಾಕಲಿಲ್ಲ. அவர்கள் போடுவதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ಅವರು ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ಅವರು ಕಾಯುತ್ತಿದ್ದರು. ಆದರೆ நிக்கோதேமு போட்டான். ನಿಕೋದೇಮನು ಹಾಕಿದನು. 2 ಮಡಂಗು ಪೋಷಣೆ போட்டான். 2ರಷ್ಟು ಅವನು ತಂದು ಹಾಕಿದನು. ಅದು ಯಾರಿಗೆ போட வேண்டியது தெரியுமா? ಅದು ಯಾರಿಗೆ ಹಾಕಬೇಕಾದದ್ದು ಗೊತ್ತುಂಟೆ? அரசனுக்கும் ರಾಜಾದಿರಾಜನಿಗೂ, அரசனிಗೂ, ஆசாரியனுக்கும், யாஜகனிಗೂ. அரசனா இருந்தா ராஜாவா இருக்க முடியாது. அரசனா இருந்தாக்கா யாஜகனா இருக்க முடியாது. அரசனாಗಿದ್ದರೆ ಅವನು ಯಾಜಕನಾಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಅವನು ಆಸರಣ இருக்கிறவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்க மாட்டான். ಅವನು ಯಾಜಕನಾಗಿರೋನು ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இயேசுவுக்கு ராஜாவுக்குரிய மரியாதையும் ஆசாரியனுக்குரிய மரியாதையும் 2 மடங்கு சேர்த்து கொடுக்கப்பட்டது என்றால், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ರಾಜನಿಗೆ ಸಲ್ಲಬೇಕಾದಂತ ಸನ್ಮಾನವನ್ನು ಯಾಜಕನಿಗೆ ಬೇಕಾದಂತ ಸನ್ಮಾನ ಕೂಡ 2ರಷ್ಟು ಅವರಿಗೆ ಸಲ್ಲಿಸಿದ್ದರಿಂದಲೇ ಅದಕ್ಕೆ என்ன காரணம் தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು ಗೊತ್ತುಂಟೆ? அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவுக்கு மட்டும்தான் அப்படி நடக்கும். ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮೆಸ್ಸನಿಗೆ ಮಾತ್ರ ಆ ವಿಧವಾಗಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவும் நடந்தது. இதுவும் ನಡೆಯಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವು. கடைசியா சத்தம் போட்டது யார் தெரியுமா? ಕೊನೆಯದಾಗಿ ಜೋರ ಕಿರ್ಚಿದ್ದು ಯಾರು ಗೊತ್ತುಂಟೆ? கடைசியா பேசுனது ಯಾರು ಗೊತ್ತಾ? ಕೊನೆಯದಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ದು ಯಾರು ಗೊತ್ತುಂಟೆ? ಟೆಂಪಲ್ ಪ್ರೀಸ್ಟ್ங்க, ಆಲಯದ போலீஸ் ಕಾವಲುಗಾರರು, ஆலயத்துல வேலை செய்யக்கூடிய போலீஸ் வந்துட்டாங்க. ಆ ಆಲಯದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಕಾವಲುಗಾರರು ಬಂದರು. ஏன் தெரியுமா? ಏಕೆ ಗೊತ್ತುಂಟೆ? இயேசுனுடைய சரீரத்தை சீசர்களே தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க உயிர் தந்துட்டாங்கன்னு பொய் சொல்லிடுவாங்க. ಯೇಸುವಿನ ಒಂದು ಶರೀರವನ್ನು ಶಿಷ್ಯರು ಕೊಂಡು ಹೋದರೆ ಅದನ್ನು ಜೀವದಿಂದ ಎದ್ದನೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அவருடைய சரீரத்தை நம்ம பாதுகாக்கணும். ಅವರ ಶರೀರವನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னாரு, ಅದನ್ನು ಜೀವದಿಂದ ಇರುವಾಗ ಹೇಳಿದನು, நான் மரித்தேன், ನಾನು ಸತ್ತೇನು, அடக்கம் பண்ணப்படுவேன், ಸಮಾಧಿ ಮಾಡಲ್ಪಡುವೆನು, 3ஆம் நாள் உயிர் தெழுவேன். ಇದರಲ್ಲಿ ಜೀವದಿಂದ ಹೇಳುವೆನು. அப்படி இருந்தாலும் வெளியில வரக்கூடாது. ಹಾಗಾದ್ರೆ ಆತನು ಆಚೆನೆ ಬರಬಾರದು. உயிரோட வந்தாலும் ಜೀವದಿಂದ ಬಂದರು கல்லறைக்குள்ளேயே கிடக்கட்டும். ಆ ಕಲ್ಲ ಸಮಯದಲ್ಲಿ ಇರೋಲಿ. பெரிய கல்லை போட்டு உருட்டி ಒಂದು ದೊಡ್ಡ ಕಲ್ಲನ್ನು ಅಲ್ಲಿ ತಂದು ಉರುಳಿಸಿ அந்த என்ட்ரன்ஸை மூடிட்டாங்க. ಆ ಒಂದು ಪ್ರವೇಶವನ್ನು ಮುಚ್ಚಿದರು. அந்த கல்லை ஒரு ஆளு எடுத்து போடவே முடியாது. ಆ ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಿಂದ ತಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. அது மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு அது அப்படியே உருண்டு கொண்டு வந்து நிற்கும். ಅದು ಮೇಲಿಂದ ಕೆಳಗೆ ಅದು ಉರುಳಿಕೊಂಡು ಹಾಗೆ ಬಂದಲ್ಲಿ ಸೇರುವುದು. உள்ள இருக்கிற ஆளு வெளியில வரவே முடியாது. ಒಳಗಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಆಚೆ ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. தள்ளிக்கிட்டு வரவே முடியாது. ಅದನ್ನು ತಳ್ಳಿಕೊಂಡು ಆಚೆ ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒரு மனுஷால முடியாது. ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒருவேளை அந்த மாதிரி ஒருவேளை வந்துருச்சுனா வந்துட்டாருன்னா என்ன பண்றது? ಒಂದು ಪಕ್ಷ ವಿಧವಾಗಿ ಆಚೆ ಬಂದರೆ ನಾವೇನು ಮಾಡುವುದು? அதுக்கு சீல் போட்டு சங்கிலி போட்டு முத்திரை போட்டு ಕಟ್ಟಿ ವಚ್ಚಿட்டாங்க. ಅದಕ್ಕೆ ಸರಪಳಿಗಳನ್ನು ಹಾಕಿ ಮುದ್ರೆಯನ್ನು ಹಾಕಿ ಅದನ್ನು ಭದ್ರವಾಗಿ ಭದ್ರಪಡಿಸಿದರು. ஒருவேளை அந்த சங்கிலி உடைச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ಒಂದು ಪಕ್ಷ ಒಂದು ಸರಪಳಿಗಳನ್ನು ಒಡೆದು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದರೆ என்ன பண்ணாங்க? ಏನು ಮಾಡಿದರು? மிலிಟರಿ பாரா அங்க செக்யூரிಟಿ ಗಾರ್ಡ್ எல்லாத்தையும் போட்டு சுத்த ಮಾತ್ರ ಯಾರು வராத மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ಅಲ್ಲಿ ಮಿಲಿಟರಿಯನ್ನು ಸೈನಿಕರನ್ನು ಕೂಡಿಸಿ ಯಾರು ಹತ್ತಿರ ಬರದಂತೆ ಅವರನ್ನು ನೋಡಿಕೊಂಡರು. இவங்க அத்தனை பேரும் என்ன பேசியிருப்பாங்க? ಇವಾಗ ಅಷ್ಟು ಜನ ಏನು ಮಾತನಾಡಿರಬಹುದು? ಅಷ್ಟು ಜನ என்ன பேசியிருப்பாங்க? ಏನು ಮಾತನಾಡಿರಬಹುದು? ಈತನು ನಿಜವಾಗಿ ದೇವರ ಕುಮಾರನೇ, உயிரோட வந்துருவாராமா, உயிரோட வந்துருவாராமா, ಜೀವದಿಂದ ಬರುತ್ತಾರ. செத்து போய் இந்த மாதிரி ಅಡ್ಡಿ வாங்கி பார்த்ததே இல்லை. ಇவ்வளவு ಅಡ್ಡಿ வாங்கின ಆಳ ನಾನು பார்த்ததே ಈ ವಿಧವಾಗಿ ಏಟು ತಿಂದಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇ ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. 10 பேர் 10 ವಿಧமான ಸೌಂಡ್, 10 ಜನರು 10 ವಿಧವಾದಂತ ಶಬ್ದ. நீங்க என்ன பண்ண போறீங்க? ನೀವೇನು ಮಾಡಲಿದ್ದೀರಿ? எழுதி நிற்போம். ನಾವು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. என்ன சொல்ல போறீங்க? ಏನು ಹೇಳಲಿದ್ದೀರಿ? நீங்க என்ன சொல்ல போறீங்க? ನೀವೇನು ಹೇಳಲಿದ್ದೀರಿ?
கர்த்தருடைய பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ಕರ್ತನ ಪಂದಿಗೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಆಯತ್ತ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ಯೇಸು ಕಾಟಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಅಂದು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಅಪ್ಪத்தை எடுத்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತೋರಿಸಿಕೊಂಡಂತ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು